பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டால் எல்லாரும் முக்கால்வாசி பேர் காதலர் தினம்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இந்திய காவலர் தினம்னு கூட சொல்லுவேன். ஏற்கனவே இராணுவ வீரர்களுக்கான தினம் இருந்தாலும் எத்தனை நாள் வேணாலும் அவங்களுக்காக நாம் அர்ப்பணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2019 ஒரு 5 வருஷம் நம்ம பின்னோக்கி போகணும். 2019 இதே பிப்ரவரி 14 இந்த நாளில் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாங்கிற மாவட்டத்தில் அவந்திபோராங்கிற இடத்துல ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் இராணுவ வாகனத்தில் போய்கிட்டு இருந்த நம்ம வீரர்கள் மீது, மத்திய இராணுவ வீரர்கள் போயிட்டு இருந்த வாகனத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்னைக்கு. இதில் 40 இராணுவ வீரர்கள் பலியானார்கள். 40 பேர் பலியானாங்க. இதே மாதிரி 2016 ஒரு சம்பவம், அதுலயும் இராணுவ குடியிருப்புகள் நிறைய இருக்கிற ஒரு உத்தம்புரா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலையும் இதே மாதிரியான தற்கொலை தாக்குதல் நடத்தி அதில் 7 இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. இதில் அதிகாரிகளும் அடக்கம். அந்த விஷயத்துலேயும் பிப்ரவரி 14 நடந்ததுலையும் இந்த நாள்லையும் இந்திய இராணுவ வீரர்களும் பலியானார்கள். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். ஆனால் இன்னைக்கு அதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தினம். நம்ம குலதெய்வமாக கொண்டாட வேண்டிய எல்லைச்சாமி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் பலியான தினம் இந்த பிப்ரவரி 14. அதை யாரும் மறக்கவே கூடாது. அவங்களுக்காக இந்த நாளை நாம் அர்ப்பணித்து அவங்கள நினைவு கூறி ஒரு 2 நிமிஷமாவது அவங்க இல்லத்தில் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி நாட்டுப்பற்ற எடுத்து சொல்லி இராணுவ வீரர்களுடைய தியாகத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாம் இந்த நாளை அவங்களுக்காக அர்ப்பணித்து ஒரு 2 நிமிஷமாவது ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோம். சரியா?